ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கு ஆல்ரெடி. ஆனியன், டொமேட்டோ, ஸ்பைசஸ், மட்டன் ஆல்ரெடி வேக வச்சு தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். பாதி பிரியாணிக்கு பாதி மட்டன் கறி செய்யணும். அப்படியே மட்டன் சூப்பும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், வேக வச்ச தண்ணி. அதுதான் பிரியாணிக்கும் கறிக்கும் கொடுக்குற டேஸ்ட்டே. நான் ஸோ கூடவே எக்கு. இவங்க தான் என்னோட இந்தோனேசியா செஃப். இவங்க தான் வந்து மட்டன் பிரியாணி குக் பண்ண போகிறாங்க, நான் சொல்லி கொடுத்தபடி. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன யூஸ்வல் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் எல்லாம் தெரியும் இல்லையா, நம்ம என்ன யூஸ் பண்ணணும். நான் வந்து மோஸ்ட்லி வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், இதே மாதிரி. ஏன்னா குழந்தைங்களுக்கு நான் கொடுக்குறதுனால நான் பெரும்பாலும் இதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அவங்க வந்து ஸ்பைசஸ் போட்டு ஆனியன் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஓரளவு ஆனியன் வந்து ஓரளவு கோல்டன் கலருக்கு குக் ஆகி வந்தவங்க நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து அதுபடி ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதையும் நம்ம வந்து இந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் இல்லையா. அதாவது ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பீசஸ் இல்லை யோகர்ட் நம்ம 1 பை 1 மொத்தமாகவும் ஆட் பண்ணலாம், இல்லை 1 பை 1ஆகவும் நம்ம ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, டொமேட்டோ ஆட் பண்ணிட்டாங்க. டொமேட்டோ வந்து பாயில் ஆகணும் இல்லையா. ஸோ பாயில் ஆகிற வரைக்கும் அது வந்து சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அந்த சால்ட்டு போட்டால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகும் இல்லையா, அதனால் சால்ட் சேர்க்குறோம். ஸோ ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. அதாவது மசாலா வந்து நான் ஏற்கனவே அவருக்கு எடுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான். அதாவது என்ன மசாலான்னா மல்லிப்பொடி சேர்த்துருப்பேன், அப்புறம் மட்டன் மசாலா சேர்த்துருப்பேன் கொஞ்சோண்டு. நான் வீட்டில் கரம் மசாலா என்னோடய இதில் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து மட்டன் பிரியாணி மோஸ்ட்லி மட்டனுக்கு மட்டுமே சேர்க்கறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்பைசஸ்ஸு, ஸோ கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி. ஸோ ரொம்பவும் காரம் செய்ய மாட்டேன், குழந்தைங்களுக்கு நான் கொடுக்குறதுனால. ஸோ அதெல்லாம் பாருங்கள், நீங்கள் ஒரு கட்டத்தில் வதங்கி வரும்போது உங்களுக்கு அந்த மட்டன் பிரியாணியோட அந்த கலர் முன்னாடி உங்களுக்கு தெரியும். குக்காய் நம்ம வர்றதுக்கான கலர் முன்னாடி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஆஸ் யூஸ்வல் மசாலாவை சேர்த்தோன்னா அவங்க போய் யோகர்ட் சேர்த்தாங்க. யோகர்ட் சேர்த்துட்டு பீசஸ் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மட்டன் பிரியாணியில் வந்து நான் போன்லாம் சேர்க்கலை, கொஞ்சமாக பீசஸ் மட்டும் எடுத்து சேர்த்துருக்கேன். ஏன்னா என் குழந்தைங்களுக்கு வந்து போனு அதுக்குள்ளே உள்ள கொலஜின் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அதை வந்து கறியாக செஞ்சேன்.